சௌதன்யா என்ற பெண் திருமணமாகி சில மாதங்களிலேயே மாப்பிள்ளை வீட்டார் செய்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆடியோ ஒன்றை பதிவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தின் தாக்கம் குறைவதற்குள்ளாகவே காதல் திருமணம் செய்து 2 ஆண்டுகளை ஆன பெண்ணை கணவர் வீட்டினர் துன்புறுத்தி கொலை செய்துவிட்டதாக பெண்ணின் வீட்டினர் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அங்கு உடன் வேலை பார்த்து வந்த குமுதா என்ற பெண்ணுக்கும் அஜித்குமாருக்கும் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்துள்ளது. திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அஜித்குமார் குடும்பத்தினர் சம்மதத்தோடு இருவருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடைபெற்றுள்ளது. அஜித்குமார் குமுதா தம்பதியருக்கு 1.5 வயதில் ஒரு கை குழந்தை இருக்கிறது. இந்நிலையில் வீட்டில் இருந்த குமுதா தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பூந்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதுகுறித்து பேசிய குமுதாவின் அண்ணி பவித்ரா, திருமணம் ஆனதில் இருந்தே குமுதாவிற்கு வரதட்சணை போடவில்லை எனவும் ஜாதியை காரணம் காட்டியும் பெல்டால் அடித்து சித்திரவதை செய்திருப்பதாக தெரிவித்தார். குமுதா 3 மாத கர்ப்பிணியாக இருந்த போதே இந்த கொடுமைகளையெல்லாம் தாங்க முடியாமல் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை சாப்பிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாகவும், ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவளுக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது சார். 2.5 வருஷத்துல 2 வாட்டி சூசைட் பண்ணியிருக்கா சார். ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல இருக்க 3 மாசத்துலயே வீட்டில் சாப்பாடு போடாம அவளை கொடுமை பண்ணி வீட்டை உள்ள போட்டு பூட்டி வீட்டை விட்டு வெளியே போனோம், காலை உடைப்பேன். அப்புறம் டவுரி காசு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண, காசு நகை வீட்டில் போடல, இன்னும் எடுத்து வந்தேன் நீ பொண்ணு இன்னும் அங்கே தான் உங்களை ஒதுக்கி கேட்கணும், எங்களை ஒதுக்கி அவளை அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்க சார். கொடுமைப்படுத்தி வீட்டில் பூட்டு போட்டு அது மன உடைச்சல் தாங்க முடியாமல் மாத்திரை போட்டு பிபி மாத்திரை ஒரு 50 மாத்திரை கிட்ட போட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன் சார். அப்போ கூட்டு போய் காப்பாற்றணும், கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றணும். காப்பாற்றி கேஸ் மாங்காட்டு ஸ்டேஷனில் ஃபைல் ஆச்சு. ஃபைல் ஆனதுக்கு கூப்பிட்டு பேசினாங்க, 2 வீட்டு சைட்லையும் பேசினாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன். 2 வீட்டு சைட்லையும் பேசின அந்த பொண்ணோட அம்மா வீட்டில் யாரும் பேசக்கூடாது, பையனோட வீட்லேயும் யாரும் பேசக்கூடாது, அவங்க 2 பேர் லைஃப் நீங்கள் கெடுக்கிறீங்க கொள்றீங்க சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஆகி பேசாமல் இப்போ சேர்த்து வச்சாங்க சார். சேர்த்து வச்சதுக்கு அப்புறமும் குழந்தை பிறந்தப்ப அந்த பையன் குழந்தைக்காக இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது சார். எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு சுரண்டி சாப்பிட்டானே கண்டி அந்த பொண்ணுக்கு தேவையான எதுவுமே அவன் செஞ்சதே கிடையாது சார். இந்த குழந்தைக்கு ஒரு பேம்பஸ் வாங்கினாலும் பால் பாக்கெட் வாங்கினாலும் அவ யார்கிட்ட பிச்சை எடுக்கணும். அஜித்குமார் மதுவுக்கு அடிமையாகி அடிக்கடி நண்பர்களோடு ஹோட்டலில் ரூம் எடுத்து குடித்து வந்ததாகவும், சம்பவத்தன்று கூட அப்படி வெளியே சென்ற அஜித்குமார் குமுதா போனை எடுக்கவில்லை என நண்பர் ஒருவரை அனுப்பி பார்க்க சொன்னதாகவும், அப்போது குமுதா வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தது தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. சுவற்றில் இருக்கும் கம்பி உயரமாக இருக்கிறது, அதில் உயரம் குறைவாக இருக்கும் குமுதாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முடியாது, அதனால் அவரை அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் ஏதோ செய்து விட்டார்கள் என்று குமுதாவின் அண்ணி தெரிவித்துள்ளார். அவன் வேலைக்கு போய் மாசம் 30,000 சம்பாதிக்கிறான். 30,000த்துல அந்த பொண்ணுக்கான வீட்டுக்கு எதுவுமே வாங்கி போட, அவன் குடிக்கணும், ரூம் போட்டு குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் எல்லாரும் கூடயும் அவன் ரொம்ப டீப்பா இருக்கான் சார். அந்த வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட நகையெல்லாம் புடுங்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த பொண்ணு ஒன்று மேலும் ஆகிட்டா சார். கடைசியில் இப்போ லாஸ்டா அந்த குழந்தையோட கழுத்தில் ஒரு பொண்ணு 1 கிராம் சைன் போட்டிருந்தான். அந்த நகையை கேட்டதுனால வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து சார். பிரச்சனை வந்ததில் நகையை நான் தரமாட்டேன், நகையை தரலைன்னா நான் ஊருக்கு நான் பெங்களூர் போகணும், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் ஊருக்கு காசு அனுப்பணும், வீட்டு வாடகை கட்டல, வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதுனால அவள் தாலி கழட்டி கொடுத்துருக்கா. கொடுத்ததுக்கு என்ன சொல்லிட்டான், இவ திருடிட்டா, தாலி கொண்டு போய் இவன் தான் வச்சுட்டு மேல் கொண்டு காசை வாங்கி என்ன பண்ணியிருக்கான், ரூம் போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிட்டு கேட்டதுக்கு என்ன சொல்கிறான்னா, நீ தான் குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், எல்லா காசையும் காலி பண்ணிட்டான், வீட்டுக்கு தேவையான எதுவும் வாங்கி போடாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அவளை அடிச்சிருக்கான் சார். போட்டு அடிச்சிருக்கான், பெல்ட்டால் போட்டு அடிச்சிருக்கான் சார். அடிச்சப்ப நான் சொன்னேன், ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுமா, இனிமேல் திருட்டு பையனை வீட்டில் வச்சிருக்கேன், நீ வீட்டில் நாங்கள் திருடி பையன் குடிச்சிட்டு வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான், அவன் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுமா சொன்னதுக்கு இல்லை நானும் அவனை பேசினேன், அவனும் என்ன பேசினான், அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், நீ ஏன்னா அது பிரச்சனை இல்லை விட்டுருங்க சொல்லி அவன் சொல்லிட்டான்.
அப்பயே போய் கொடுத்திருந்தானா இப்ப இந்த அளவுக்கு அவ செத்துருக்க மாட்டா சார். இது குறித்து பேசிய குமுதாவின் தாயார், திருமணத்திற்கு நகைகள் போடவில்லை, எதுவும் செய்யவில்லை என்று பலமுறை சண்டையிட்டு மகளை அடித்து துன்புறுத்தியதாகவும், ஜாதியை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளில் திட்டி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அவங்க அப்பத்துல இருந்தே வரதட்சணை கொடுமை 20 சவரன் கேட்டாங்க. அப்பத்துல இருந்தே அவ மாசமா ஆனதுல இருந்தே அவளுக்கு சாப்பாடு போடாம ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க சார். நாங்களும் போய் மாசம் போய் பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் அடிச்சு கொடுமை பண்ணி என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை சார். போல்டான பொண்ணு, என் பொண்ணெல்லாம் கோழையான பொண்ணே கிடையாது சார். இந்த மாதிரி பண்ணோன்னு நாங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அவன் தான் சார் ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி சார் வீடெல்லாம் திறந்து விட்டுட்டு என் குழந்தைய மாட்டி விட்டுட்டு கை குழந்தைய வீட்டுல விட்டுட்டு கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு எப்படி சார் பெங்களூருக்கு ஓடுவோம்? காலையிலலாம் யாருமே இல்லையா சார். ஆனால் ரொம்ப இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. என் பொண்ணு அப்படி பண்ணாது சார். எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இவங்க அப்பத்துல இருந்தே கொடுமை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணை சித்திரவதை பண்ணி அடிச்சு மாட்டிட்டாங்க சார். இதுக்கு எனக்கு நியாயம் வேணும். என் பொண்ணு நாங்க இவனை என்னன்னா இவங்க குடும்பத்தோட இவங்க அம்மா, இவங்க அப்பா, இந்த பையன், அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா, அந்த 4 பேருக்கு நீங்க தான் சார் நியாயம் வாங்கி கொடுக்குறது. குழந்தை இதுக்கு யாரு சார் இருக்காங்க? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்லாம போயிட்டாங்க. இல்லம்மா, இப்போ அடிச்சான்னு சொல்றீங்க. உங்க பொண்ணு ஒரு வாட்டி கூட உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி நிறைய வாட்டி போய் நாங்களும் பேசி இனிமே அடிக்க மாட்டோம், இனிமே நாங்க அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிதான் சார் சேர்த்துக்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. சமாதானம் பேசி தான் அனுப்புறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். இது நாங்க நம்பவே இல்லை. 1.5 வயதில் குழந்தை இருக்கும் போது எப்படி அவர் தற்கொலை செய்து கொள்வார்? இந்த மரணத்தில் மர்மம் இருக்கிறது. குமுதாவின் மரணத்திற்கு அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினரே காரணம் என்று குமுதாவின் உறவினர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி போன் பண்ணி இந்த மாதிரி எங்க நாத்தனார், பெரிய நாத்தனார் சண்டை போடுறாங்கம்மான்னு சொல்லும் போதெல்லாம் போய் நான் பேசி தான் சார் கூட்டிட்டு வருவேன். 10 நாள் இருப்பா வீட்டுல, திருப்பியும் போவா. திருப்பியும் அவங்க தான் சார் சமாதானம் பண்ணி வச்சு சேர்த்துக்குவாங்க. உடனே போன் பண்ணுவான். உடனே 10 நாள்ல 3 நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோடனே போன் பண்ணுவான். இப்படியே தான் சார். என் பொண்ணு இந்த மாதிரி மர்மம் இருக்கு சார். என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணாது சார். இதுல ஏதோ எனக்கு மர்மம் இருக்கு சார். இதை நான் கண்டுபிடிக்கணும் சார். இவங்க 4 பேரையும் விடக்கூடாது சார். நீங்க தான் சார் உதவி பண்ணணும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரேம்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.